என் புறமுள்ள லிங்கேஸ்வர ராஜா நித்யாவின் தந்தையார் அவர்கள் இந்த அனர்த்தத்தால் உயிரிழந்தார். ஆழ்ந்த இரங்கல். நுவரெலியா சந்திரகாந்தி தோட்டத்தில் அனர்த்தத்துக்கு முன் முருகன் ஆலயத்தில் இவ்வரவேற்பு. தொழிலதிபர் ராஜராஜ சோழன் அவர்களுக்கும் கணேஷ் தம்பியா கலைஞர் அவர்களுக்கும் வர்த்தகத் துறையில் ஈடுபட்டு வரும் சஞ்சீவ் அவர்களையும் அங்கு வரவேற்று கொண்டார்கள். அது மட்டுமன்றி இவ்விழாவினை ஏற்பாடு செய்தவர்கள் நுவரெலியா சந்திரியா தோட்டத்தைச் சேர்ந்த நித்யா அவரது தாய் தந்தை குடும்பத்தினராகும். நுவரெலியா சந்திரியா தோட்டம் கல்வியில் பின்தாங்காமல் உயர்ந்த நிலை எட்டிச் செல்ல ஒரு வழிவகையை ஏற்படுத்தவே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்பு, பண்பு, மரியாதை, வரவேற்பு என்பதில் எள்ளளவேனும் குறைவில்லாத மலேக மக்களின் அன்பினை எவ்வாறு அழைக்கலாம்? மருத்துவ வசதியின்றி லிங்கேஸ்வர ராஜா இழந்தது போல் நாளாந்தம் இவர்கள் மருத்துவ வசதியை இழக்கின்றனர். இழப்புகளும் தொடர்கின்றது. இந்த அப்பாவி மக்கள் படுகின்ற துயரங்கள் எத்தனையோ. மலையகம் என்றால் எவ்வேளையில் மழை வரும், எவ்வேளை வெயிலரிக்கும், எவ்வேளை குளிர் அதிகரிக்கும் என சொல்ல முடியாது. அதுபோல் இவர்களது வாழ்வாதாரம் உயர்ந்திடவும் பல தடைகள் இல்லாமலும் இல்லை. குறைந்த ஊதியத்தில் வேலை, கல்வி கற்பதற்கு பலத்த சிரமம், நாடெல்லாம் வாழ்வாதாரத்திற்காக போராட்டம். இதற்குள் கல்வியை இவர்கள் எப்படி எட்டிச் செல்ல முடியும்? எப்படி அதில் வெற்றி கொடி காட்ட முடியும்? இந்த உழைக்கும் வர்க்கத்திற்கு உந்து சக்தியாக